மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மக்கள் சில பேருக்கு சில சந்தேகம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, புதுசா ஃபோன் பண்றவங்க நம்மளுடைய தொழில் பத்தின விளக்கங்கள பார்க்கறது இல்ல. நம்ம சேனல்லயே நிறைய விளக்கங்கள் குடுத்து வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ அதெல்லாம் யாருமே பார்க்கறது இல்ல. அவங்களுக்கு டைம் பத்துறது இல்ல. நெறைய பேர் இது என்ன தொழில் அப்படின்னு புதுசு புதுசா கேட்கறாங்க. நமக்கு எத்தன வாட்டி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அப்படி நெறைய ஃபோன் கால்ஸ் வரும்போது ஒருத்தருக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியறதில்ல. நேரம் ரொம்ப அதிகமாயிருது. அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம பிசினஸ் பத்தின நேச்சர் என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டா இந்த வீடியோல நான் சொல்லிடுறேன். அதாவது இது பாத்தீங்கன்னா ஒரு பைபேக் பிசினஸ்ங்க. பனியன் துணியை நூல் வேஸ்டா பிரிச்சு நீங்க திரும்ப நமது நிறுவனத்துக்கே நீங்க அனுப்பணும். இதுக்கு தேவையான இயந்திரம் மற்றும் மூலப்பொருளை நீங்கள் பணம் கட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். தெளிவா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு இலவசமா வராது. இயந்திரமும் மூலப்பொருளும் நீங்க பணம் கட்டினீங்கன்னா நம்ம நிறுவனத்திலிருந்து நீங்க வாங்கிக்கலாம். இயந்திரத்துடைய விலை 30,000 1,30,000 வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க எந்த மிஷின் வேணுமோ சூஸ் பண்ணி எடுத்துக்கங்க. ரா மெட்டீரியல் 1 கிலோ 53 ரூபாய்க்கு கொடுக்குறோம். திருப்பி அதிகபட்சம் 93 ரூபா வரைக்கும் நீங்க பிரிச்சு அனுப்புற நூலை நாங்க பைபேக் பண்ணிக்கிறோம். சரிங்களா? நீங்க எடுக்கிற மிஷினோட மாடலை பொறுத்து பைபேக் ரேட், நூலோட பைபேக் ரேட் மாறும். ஸோ 93 ரூபா இருக்கு, 80 ரூபா இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன விவரம் அப்படின்னா, செமி ஆட்டோமேட்டிக் எடுத்து நீங்க வேலை செஞ்சு கொடுத்தீங்கன்னா துணி 53 ரூபாய்க்கு கொடுத்து நூல் 93 ரூபாய்க்கு பைபேக் பண்ணிக்குவோம். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் எடுத்தீங்கன்னா துணி 1 கிலோ 53 ரூபாய்னு கொடுத்து திருப்பி 1 கிலோ நூலை 80 ரூபாய்க்கு பைபேக் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? நான் இப்போ சொல்ற ரேட் கிலோ கணக்கு. 1 கிலோ துணி உங்களுக்கு 53 ரூபாய்க்கு கொடுத்துருவேன். திருப்பி 93 ரூபாய்க்கு 1 கிலோன்னு எடுத்துக்குவேன். இது செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்கினீங்கன்னா. ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்கினீங்கன்னா 1 கிலோ துணி 53 ரூபாய்க்கு கொடுத்து நூலை 80 ரூபாய்க்கு பைபேக் பண்ணிக்குவேன். இதுதான் சிஸ்டம். இந்த மிஷினும் மற்றும் ரா மெட்டீரியல் இது எல்லாமே பார்சல் சர்வீஸ் மூலமா உங்க தாலுகா வரைக்கும் வந்துடும். தாலுகாவில் பஸ் ஸ்டாண்ட்ல பார்சல் ஆஃபீஸ் வச்சிருப்பாங்க. எம்எஸ்எஸ் பார்சல் ஆஃபீஸ், A1 டிரான்ஸ்போர்ட், ரதிமீனா பார்சல் சர்வீஸ் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு நாங்கள் அனுப்பிச்சு வச்சிருவோம். ஸோ அதுக்கான பார்சல் கட்டணம் நீங்க தான் செலுத்தி கொள்ள வேண்டும். பார்சல் அங்கே ரீச் ஆன உடனே உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸோ அல்லது ஃபோன் காலோ பண்ணி சொல்லுவாங்க. நீங்க போய் பார்சல் ஆஃபீஸில் அந்த பார்சலுக்கு உண்டான பணத்தை கட்டிட்டு நீங்க எடுத்துக்கணும். ஒரு 50 கிலோ மூட்டைக்கு 250 ரூபா வரைக்கும் சார்ஜஸ் பண்றாங்க. 1 கிலோவுக்கு 5 ரூபா ரேட் வரும். திருப்பி நீங்க எனக்கு நூலா அனுப்பும்போது அதே மாதிரி அங்கிருந்து நீங்க பணம் கட்டி அனுப்பிச்சு விட்டுறணும் பார்சலுக்கு. அது எவ்வளோன்னா அது ஒரு மூட்டைக்கு 250 ரூபா வரும். ஸோ போக வர 1 கிலோவுக்கு 10 ரூபா பார்சலுக்கு செலவாகும். சரிங்களா? இது எல்லாம் சேர்த்து தான் நான் உங்களுக்கு பைபேக்கில் கொடுக்குறேன். பார்சலுக்கு தனியாக கம்பெனி உங்களுக்கு பணம் கொடுக்காது. இது தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க நூல் எனக்கு ரிட்டர்ன் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த நூலுக்கு அதிகபட்சம் 3 நாள்ல உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும். ஒரு நாள் 2 நாளே வந்துடும். அதிகபட்சமா நம்ம ஒரு 3 நாள் டைம் சொல்றோம். 3 நாள்ல உங்களுக்கு கூகுள் பே, ஃபோன்பே மூலமாவோ பணம் அனுப்பிச்சிருவோம். இல்லை பேங்க் அக்கௌண்ட் IFSC கோடு கொடுத்தீங்கன்னா அதுல நம்ம பணம் அனுப்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க எனக்கு ரா மெட்டீரியலுக்கு பணம் கட்டுறதும் அதே மாதிரி கூகுள் பே, ஃபோன்பேல கட்டிடலாம். இல்லை அப்படி இல்லைன்னா என்னோட அக்கௌண்ட் நம்பர் IFSC கோடு வாங்கிக்கிங்க, அதில் நீங்க பணம் கட்டிடலாம். ஓகேங்களா? இப்படி பண்ணிக்கலாம். மிஷின் நேர்ல பார்த்து வாங்குங்க. ஏன்னா அப்பதான் இந்த வேலையை எப்படி செய்யறது, இந்த இயந்திரத்தை எப்படி ஆப்ரேட் பண்றதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு நேரடியா சொல்ல முடியும். நீங்க நேரடியா தயவு செஞ்சு வந்துருங்க. போன்ல அதிகபட்ச விளக்கங்கள் கேட்காதீங்க. ஏன்னா என்னதான் நம்ம விளக்கம் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. புதுசா நீங்க இந்த தொழிலை பண்றீங்க பாக்குறீங்க அப்படிங்கும்போது நீங்க நேர்ல வந்தீங்கன்னா தான் நாங்க ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். போன்ல எல்லாத்தையும் விளக்கமா சொல்ல முடியாது. நாங்க சில பாயிண்ட்ஸை மறந்துடுவோம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் நேர்ல வர பாருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க தமிழ்நாட்டில் இல்லை, சவுத் இந்தியாவில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் மிஷின் எடுத்து நம்மகிட்ட பைபேக் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா கொஞ்சம் பைபேக் ரேட் ரீசனபிளாக இருக்கும். ப்ராஃபிட் ரீசனபிளாக இருக்கும். அதர் ஸ்டேட்காரங்க எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஓன் மார்க்கெட்டிங் முயற்சி பண்ணுங்க. இருந்தாலும் நாங்கள் பைபேக் எடுத்துக்கிறோம். ஓன் மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லாபம் அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ணுறவங்களும் ஓன் மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். பைபேக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் லாபம் கம்மி தான். ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஓப்பனாக சொல்லி தான் வியாபாரம் பண்ணுறோம். இருந்தாலும் நாங்கள் 100% பைபேக் பண்ணிக்குவோம். நம்பிக்கையா நம்மகிட்ட இணைந்து தொழில் செய்யுங்கள். நீங்க வெளியில அலைஞ்சு திரிஞ்சு மார்க்கெட்டிங் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. முடிஞ்சவங்க பண்ணுங்க, முடியாதவங்க எனக்கு பைபேக் பண்ணுங்க. ரிட்டர்ன் அனுப்புங்க, நான் நூலை பைபேக் பண்ணிக்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ரொம்ப வருஷம் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த தொழிலை. அதனால நம்பி இந்த தொழிலுக்குள்ள வாங்க. மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நேரில் வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.